ஹேய் படிச்ச ஸ்கூல்லயே கொஸ்டின் பேப்பர் திருந்தாவா அவன் கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க. இன்னொரு தடவை அவன் கூட பேசுறத பார்த்தேன் பிச்சிடுவேன். பாடி போலாம். உனக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலையா? திருடன் தான் கிடைச்சானா? பாடி. டீசி கொடுத்தாங்க தெரியுமா? டேய் அவன் ஊர்லயே ஏதோ திருடிட்டு தான் இங்கே வந்திருக்கான். அதான் திருத்த புத்தி இன்னும் போல. ஏய் அது வேற ஒன்றும் இல்லை, ஏதோ கேள்வி காலத்தில் இருக்க செயின் எடுத்துட்டு வந்துட்டான். அவங்க அப்பா போலீஸ்ல, அதான் அந்த மேட்டரே வெளியே வரல. சும்மா ரெடி, அவன் வந்தா வரட்டும், விடு திரும்ப. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல்ல சொல்லித்தர வாத்தியாரே இவன் டஸ்டரால் அடிச்சிருக்கான். சொல்லி கொடுக்குற வாத்தியாரே இவன் டஸ்டரால் அடிச்சானா இவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான். போலீஸ்காரன் வீட்லயே திருட இருக்கான் பாரு. இவன் கூட எல்லாம் நம்ம பிள்ளைங்களை சேர விடக்கூடாது, அதுங்களும் கெட்டுருங்க. நீ சொல்றதும் சரிதான். இப்பவே இப்படின்னா பெருசானா சுத்தம். இவனுக்கு இங்கிலீஷ் வரலன்னா படிக்காம சும்மா இருக்க வேண்டியது தானே. போறான் பாரு. மாமா சரி விடுங்க மாமா. இல்லம்மா, நிறைய இடத்துல இங்கிலீஷ் தெரியாம அசிங்கப்பட்டிருக்கேன், அவமானப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பிள்ளைய அசிங்கப்பட்டுற கூடாதுதான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டேன். எல்லா அப்பைகளும் ஆசைப்பட்டதை பூரா அவனுக்கு பசங்க மேல வச்சு திணிப்பானுங்க. அதனால எத்தனையோ பிள்ளைய வாழ்க்கை கெட்டு போயிருக்கு. அதே தப்ப நானும் பண்ணிட்டேனே. கான்டாக்ட் சர்டிபிகேட்ல வெரி பேட்ல எழுதி கொடுத்துருக்கானுங்கம்மா, கொடுத்துருக்கானுங்க. இனிமே என் பிள்ளைய எந்த ஸ்கூல்லமா சேர்ப்பாங்க? என் பிள்ளைய எப்படிமா படிக்கும்? என் புள்ள வாழ்க்கையை கெடுத்து குட்டிய சுவர ஆக்கிட்டனவா? ஜீவா, ஜீவா, ஏய் ஜீவா, மணி 3:30. இந்நேரத்தில் இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உங்க அப்பா ஏதாவது அடிச்சாரா? அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல தாத்தா, என்ன நினைச்சு அழுதுட்டாரு தாத்தா. எல்லாரும் என்ன திருடன்னு திட்டப்ப கூட நான் அவ்வளோ பெருசா எடுத்துக்கல. ஆனா எங்க அப்பா என்ன நினைச்சு அழும்போது தாங்க முடியல தாத்தா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த இங்கிலீஷ் தான் தாத்தா. எனக்கு இங்கிலீஷாலே வர மாட்டேது தாத்தா. Nothing is impossible in the world. When you look at the word impossible, even it says I am possible. என்னடா தமிழ் கவிஞன் இங்கிலீஷ் பேசுறானேன்னு பார்க்குறியா? சரி என்ன விடு, உனக்கு பிடிச்ச தலைவர் யாரு? அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா. அவர் யார் தெரியுமா? ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகத்திலையும் இங்கிலீஷில் மட்டும்தான் உரையாற்றி இருக்கிறார். அதே மாதிரி இங்கிலீஷில் ஒன்னாலையும் பேச முடியும். உங்கள் அப்பன் நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறான்டா. தனக்கு கிடைக்காததெல்லாம் என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான்டா. நீ ரொம்ப கொடுத்து வச்சோண்டா. ஒன்று சொல்கிறேன் கேளு. பெற்றவங்க முன்னாடி பிள்ளைங்க அழுதா பெற்றவங்க சரியில்லைன்னு அர்த்தம். பிள்ளைங்க முன்னாடி பெற்றவங்க அழுதா பிள்ளைங்க சரியில்லைன்னு அர்த்தம். முதல்ல உங்கள் அப்பன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு எப்படியாவது ஸ்கூலில் போய் சேர்ற வழியை பாருங்க.